கள்ளக்குறிச்சியில் எதிர்வேட்டுக்காரர் வழக்கும் நாய் குறைத்ததால் கோபமடைந்த திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ் தமது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து உரிமையாளரை தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் கள்ளக்குறிச்சியில் எதிர்வேட்டுக்காரர் வழக்கும் நாய் குறைத்ததால் கோபமடைந்த திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ் தமது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து உரிமையாளரை தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் எதிர்வேட்டுக்காரர் வழக்கும் நாய் குறைத்ததால் கோபமடைந்த திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ் தமது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து உரிமையாளரை தாக்கியதாக புகார் எழுந்தது. விவரங்களுடன் செய்தியாளர் சத்தியமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சத்தியமூர்த்தி, விவரங்கள். குறிச்சி அம்மன் நகரில் ஓய்வு பெற்ற அரசு ஆறுமுகம் என்பவரது வீட்டிற்கு முன்பாக அதே தெருவில் திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். அதாவது ரமேஷ் தனது வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும் சரி, வெளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போதும் சரி, ஆறுமுகம் வீட்டுக்கு முன்பாக அந்த கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வளர்ப்பு நாய் அவரை பார்த்து குறைத்து வந்திருக்கிறது. அதாவது குறிப்பாக ரமேஷ் நேற்று வெளியிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது இந்த நாய் அவரை பார்த்து வேகமாக குறைத்திருக்கிறது. இதனால் அந்த நாயை அவர் முற்பட்டிருக்கிறார். அப்போது ஆறுமுகம் அதனை தட்டி கேட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் தனது ஆதரவாளர்களை தொடர்பு கொண்டு வரவழைத்து ஆறுமுகம் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இந்த சம்பவத்தை அப்போது வீடியோ எடுத்த ஆறுமுகம் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு செல்போனை பறித்து அதில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை டெலிட் செய்துவிட்டு அந்த செல்போனை உடைக்கவும் அவர்கள் முற்பட்டிருக்கிறார்கள். அதாவது வீட்டிலிருந்து வெளியே போகும்போதும் சரி, வெளியிலிருந்து வீட்டிற்கு வரும்போதும் சரி, நாய் குறைத்ததால் ஏற்பட்ட இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. இந்த கொடூர தாக்குதலால் பாதிக்கப்பட்ட ஆறுமுகம் அவரது ஆகிய மூவரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. சத்தியமூர்த்தி, விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.